நீங்கள் உபாகமம் 28ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, உபாகமம் 28ஆம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் நீங்கள் 12வது வசனம் வரைக்கும் படித்து பார்த்தீங்கன்னா, அங்கே ஆசீர்வாதத்தை சொல்லப்பட்டிருக்கும். ஆமென். நீங்கள் அநேக ஜாதிகள் கடன் கொடுப்பீங்க, கடன் வாங்காது இருப்பீங்க, நீங்கள் பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க, வெளியில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க, உங்கள் கற்பத்தின் கனி ஆசீர்வாதமாக இருக்கும், நீ வருகையிலும் ஆசீர்வாதமாக இருப்ப, நீ போகையிலும் ஆசீர்வாதமாக இருப்ப, உன் கையிட்டு செய்கிறவெல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதம் என்று அநேக வாக்குத்தத்தமான வசனங்கள் அங்கே சொல்லியிருக்கிறாரு. ஆனால் 1வது வசனத்தில் ஆண்டவர் கண்டிஷன் கொடுத்துறாரு, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய கவனமாக இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாய கர்த்தர் பூமியில் சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நிறைய பேர் நம்ம இந்த வசந்த மாதம் பிடிச்சிக்கிறோம், பூமியில் சகல ஜாதிகளில் மேன்மையாக இருப்பாய் என்று. அதுக்கு முன்னாடி ஒரு கட்டளை ஆண்டவர் கொடுத்துட்டாரு. என்ன கட்டளை கொடுத்துருக்காரு? நான் உனக்கு விதிக்கிறேன் உன் தேவனாய கர்த்தருடைய கட்டளைகள் படியெல்லாம் செய்ய கவனமாக இருக்க வேண்டும், செய்ய கவனமாக இருக்க வேண்டும். உண்மையாக நாம் செவி சாய்க்க வேண்டும், உண்மையாக செவி சாய்க்க வேண்டும். அதன்படி நாம் செய்ய கவனமாக இருக்கும் பொழுதுதான் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். வாக்கு தத்தங்கள் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும். ஏன் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறாமல் இருக்கிறது என்றால், நம்ம இன்னும் உண்மையாக செவி சாய்க்கவில்லை, இன்னும் நம்ம கவனமாக இருக்கவில்லை. வார்த்தை ரொம்ப முக்கியம், அந்த வார்த்தை கை கொள்வது ரொம்ப முக்கியம். அப்படி இருந்தால் தான் நாம் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்.